உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நடேசன் வந்துட்டு என்னதான் சில முக்கியமான விஷயங்களை மறைச்சு பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்கு தானே வச்சுட்டு இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தகராறு பண்ணுற ஆள் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலாவும் சோழனும் வெளியிலலாம் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கும்போதே இப்போது பாண்டியும் பல்லவனும் டேய் வாடா ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நிலா பார்த்துட்டு எங்கே திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இப்போது நிலா வந்துட்டு ரூமை திறந்துட்டு உள்ளார போடுறாங்க. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இந்த அலங்காரம் பண்ணியிருக்கிறத தான் பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்ததுமே அவங்களுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம எதுவுமே சொல்லாமல் நமக்காக அப்படி பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் உள்ளே போன நிலா அப்படியே உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு இந்த அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தா திடீர்னு என்னடா ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குறாங்க. அப்போ தான் ஏசி மாட்டியிருக்கதையே பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் ஆகுது. ஆனால் உள்ளே போன நிலா எதுவுமே இன்னும் சத்தம் கூட போடலை, வெளியிலையும் வரலை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு சோழன் அப்படியே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு நின்றுட்டுருக்காரு. அப்போ அதை பார்த்துட்டு டே என்னடா உள்ளே போயிருக்காங்க இன்னும் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. நான் வேணா போய் பார்க்குறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் நிலா வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ளே போனோடனே நேராக போயிட்டு லைட்டாக மட்டும் கதவை சாத்தி வச்சுட்டு உள்ளே போயிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி என்ன நிலா பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது அப்படின்னோடனே சூப்பராக இருக்குது சோழன், இதெல்லாம் எப்போ பண்ணாங்க, இதுக்காக தான் என்ன வெளில கூட்டிகிட்டு போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, அப்புறம் உன்னை வச்சுட்டேவா அதெல்லாம் பண்ணுறது, இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணுங்கிறக்காக தான் உன்னை நான் வழுக்க டைமாக வெளியிலேயே கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. சரியான ஆளுதான் நீங்கள் அப்படிங்கிறாங்க. சரின்னு உட்காந்து கொஞ்சம் நேரம் அவங்க பேசிட்டுலாம் இருந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நிலா வந்து ரொம்பவுமே கிளியராக இருக்காங்க. இனிமேல் சோழன் கூட தான் நம்மளோட வாழ்க்கை, சோழனையும் வந்துட்டு இனிமேல் நம்ம வந்து தள்ளி வைக்கக்கூடாது, சோழன் கூட இனிமேல் நம்மளோட வாழ்க்கையை தொடங்கிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அப்படியே போகுது. அப்போது சோழன் வந்து எழுந்து அப்படியே போயிட்டு கதவை தாப்பா போட போகிறாரு. நிலா அப்படியே பார்க்குறாங்க. இல்லை நிலா, கதவு திறந்துருக்கே, தாழ்பால் போடலான்னு தான் அப்படிங்கிறாங்க. சரிங்க சோழன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வெளியில் போயிட்டு தாப்பா போடுறேன்னு சொல்ல, உள்ளே இருந்துகிட்டே போட வந்தேன் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் பேசுகிறீங்க, இதெல்லாமா கேட்பீங்க, தாப்பா போட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஆஹா பரவாயில்ல, அப்போது அவ்வளோ ஒரு மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரே லாக் போட்டுட்டு வந்துடுறாரு. ஸோ இங்கே வந்துட்டு லாக் பண்ணுற சவுண்டு கேட்குது, அப்புறம் லைட் ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் வந்து கவனிச்சிட்டே இருந்துட்டு இப்போ பல்லம் வந்துட்டு அண்ணா அங்கே பாருண்ணே எந்திரிண்ணே அப்படிங்கிறாங்க. பாண்டி என்னடா அப்படின்னோடனே இல்லைண்ணே எப்படியும் சோழனை அடி வாங்கிட்டு வந்துடும் நினச்சிட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தா சோழனை தாப்பா போடுற சவுண்டு கேட்குதுன்னு கதவை தாப்பா போடுது, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணே, அப்போனா அண்ணி நிஜமாவே அண்ணனை ஏற்றுக்கிட்டாங்க போல், எதுவும் கோவப்படல போலண்ணே அப்படிங்கிறாங்க. ஆனால் பாண்டி இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, டேய் அவன் வேணும்னு கூட எங்கே வெளியே வந்தால் நம்ம ஏதாவது இது நினைப்போமோன்னு அடி வாங்கிட்டு உள்ளே இருக்கானோ என்னவோடா அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இருக்கும்ண்ணே, அப்படியா இருக்கும், எனக்கு என்னவோ அப்படி தெரிலண்ணே அப்படின்னு பல்லவனும் பாண்டி இப்போ பேசிகிட்டு இருக்குது. இப்போ பக்கத்தில் படுத்துட்டு சேரன் இதெல்லாம் கவனிச்சுட்டு வந்துட்டு டேய் பேசாமல் தூங்க மாட்டிங்களாடா நீங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ இன்னும் தூங்கலேண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் தூங்குங்கடா அப்படின்னு சொல்லி சத்தமாக கத்துறாரு. சரிண்ணே ரெண்டு பேரும் அப்படியே படுத்துக்கிறாங்க. ஆனால் சேரனுக்கு இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிலாவும் சோழனும் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம், அதே மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் அவருமே படுத்திருக்காரு. இப்போது மறுநாள் காலையில் பார்த்தா நிலா எழுந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே பார்த்தா இவங்க எல்லாமே எழுந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பாண்டியும் பல்லவனும் உட்காந்துட்டு இருக்காங்க. நடேசன் அந்த சைடு உட்காந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சேரன் அந்த சைடு இருந்து வந்த உடனே இப்போ நிலா வெளியே வரதை பார்த்தோன்னே வந்துட்டியாப்பா நிலா, சரிப்பா போய் குளிச்சுட்டு வந்துடுறியா, காஃபி தரவா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணா நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு காஃபி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே நிலா வந்துட்டு இப்போ குளிக்க போயிடுறாங்க. குளிச்சுட்டு நேராக வராங்க. வந்தால் இப்போ நடேசன் பேப்பரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நிலாவை பார்த்து சிரிக்கிறாரு. என்ன சிரிப்பு அப்படிங்கிறாங்க. என்ன மாடி சிரிக்க கூட கூடாது, ஏன் இப்படி காலையிலே திட்டுற அப்படிங்கிறாங்க. காலையிலே திட்டுறேண்ணா, நேற்று நைட் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்னம்மா பண்ண சொல்கிற, உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என் மகனுக்கும் மருமகளுக்கும் புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னா நான் சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா, அதனால தான் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன், அதனால ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னா நான் பாட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன எங்ககிட்ட பிரச்சனை பண்ணலங்கிறீங்க, உங்கள் உடம்பு எப்படி இருக்கு, ப்ரெஷர் வேறு இருக்குது, மாத்திரை போட வேணாமா, இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படி மாத்திரை போட முடியும், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரிம்மா என்னை திட்டுறதுக்கு நீ ஒருத்தி தான் இந்த வீட்டில், வேறு எவனும் என்னை எதுவும் எதிர்த்து பேச முடியாது அப்படிங்கிறாரு. ஆமாம் திட்ட வாங்கிட்டு பெருமை வேறு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. ஆனால் சோழன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே படுத்திருக்காருங்கும்போது நேராக போயிட்டு நிலா வந்துட்டு சோழன் எழுந்திரிங்க, மணி என்ன ஆகுது, இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. நிலா குளிச்சுட்டு தலையில் துண்டெல்லாம் கட்டிட்டு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே அப்படியே சோழனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டு நிலா அப்படின்றாங்க. என்ன நிலா எழுந்திரிங்க டைம் ஆகுது அப்படிங்கிறாங்க. என்ன நிலா இன்னும் கொஞ்சம்
கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே அப்படிங்கிறாங்க. என்ன தூங்கிக்கிறேனே, மணி ஆயிடுச்சு, கிளம்ப வேணாமா, நான் ஆஃபீஸ் கிளம்பணும், உங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல, எந்திரிங்க, எல்லோரும் வெளியில் எழுந்திரிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. வேலைக்கு போகணுமா, என்ன நிலா இன்றைக்கே போக சொல்கிற, நேத்தானே கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. நேத்தான் கல்யாணம் ஆயிருக்கா, நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ என்னமோ புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, அந்த கல்யாணம்லாம் ஒரு கல்யாணமே இல்லைன்னு தான் நீயே சொல்லிட்ட, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அப்படிங்கிறாரு. வேலைக்கு போகணுமாவா, நீங்கள் போனால் போங்க, போகாட்டி போங்க, நைட்டு தான் நான் அவ்வளோ நேரம் உட்காந்து சொல்லியிருக்கேன், நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன திரும்ப பழைய மாதிரி ஆரம்பிக்கிறீங்களா, நான் ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா நிலா, நீ ஏன் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா நான் இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறேன், இரு நானும் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்ன கிளம்புறேன், போங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சோழன் இப்போ எழுந்து வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே இப்போ பாண்டியும் பல்லவனும் உட்காந்துட்டு அப்படியே சோழனை ஒரு மாதிரி பார்த்துட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க. சோழன் பார்க்குறாரு, டேய் என்னடா காலையிலே ஒரு மாதிரி நக்கலை சிரிக்கிறீங்க என்னடா அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே இப்போ வந்து சோழன் அப்படியே நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி உடம்ப இந்த சோம்பல்லாம் முறிச்சிட்டு நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு பல்லவன் டக்குன்னு இப்படி கூப்பிட்டு, அண்ணா அங்கே பார்த்தியா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்னோடனே, அங்கே பாருண்ணே அண்ணன் நம்மளோட பனியனில் அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தா அதில் நிலாவோட பொட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே அப்படியே பார்த்துட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க. சேரன் அங்கேருந்து வந்துட்டு, டே சோழா எழுந்திரிச்சிட்டியா, போடா போய் முதல்ல குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. இதை குளிக்க போனேண்ணே, ஆனால் இவனுங்க 2 பேரும் மொழியே சரியில்லையே, என்னை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருக்கானுங்கண்ணே, என்னென்னு கேளுண்ணே அப்படிங்கிறாங்க. டே எதுக்குடா அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இப்போ நேராக பாண்டி போயிட்டு, அண்ணே நாங்கள் சிரிக்கிறோன்னு சொல்கிறியே, நீயே ஒரு நிமிஷம் அவன் பனியனை பாரு அப்படிங்கிறாங்க. சரின்னு இப்போ சேரனும் பார்த்துட்டு சேரனும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்தோன்னே சோழனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நீலாவும் கரெக்டாக அப்போ தான் ரூம்லேருந்து வெளியில் வராங்க. பார்த்துட்டு, அண்ணா என்ன இவனுங்க கூட சேர்ந்து நீயும் சிரிச்சிட்ருக்க என்னண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போது ஒன்றும் இல்லைடா, நீ போய் குளியேன் போயேன் அப்படிங்கிறாங்க. நிலா அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க. நிலா கரெக்டாக அந்த பொட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஐயோ அவருக்கு பனியனில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே வந்துட்டு, சோழன் சீக்கிரம் போங்க குளிங்க அப்படிங்கிறாங்க. இருநிலா இங்கே பாரு, இப்போ தானே நான் எழுந்திரிச்சு வந்தேன், இவனுங்க 2 பேர் தான் சிரிச்சானுங்கன்னு பார்த்தா அண்ணனும் சேர்ந்து சிரிச்சிட்ருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ சோழன் நீங்கள் போங்களா அப்படின்றாங்க. அப்படியே அதை பார்க்க சோழனுக்கு அப்படியே கோவம் வரதை பார்க்க நிலாவுக்கே சிரிப்பு வந்துடுது. நிலாவும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. என்ன நிலா நீயுமா, அதானே நீ இவங்க கூட தானே எப்பயும் இருப்ப, எனக்கா பேச போகிற, இவனுங்க சிரிச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அண்ணன் சிரிக்குதுன்னு கேட்டால் இப்போ அண்ணன் கூட சேர்ந்து நீயும் சிரிக்கிற பற்றியா, அப்படியே பாசமலர் ஒன்றா சேர்ந்துட்டிங்களா அப்படிங்கிறாரு. ஐயோ சோழன் உங்கள் பனியனை பாருங்கள், அதை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பனியனில் என்ன அப்படின்ட்டு குனிஞ்சு பார்க்குறாரு. அதில் நிலாவோட பொட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இப்போ அவருக்கே ஒரு மாதிரி வெக்கமாக வந்துடுது. அப்படி குடுகுடுன்னு ஓடிடுறாரு குளிக்கிறதுக்கு. அப்போது நிலா நின்றுட்டு இருக்கும்போது சேரன் பார்க்குறாரு. பார்த்துட்டு, நிலா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நீ இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னண்ணா நான் முன்னாடி இருந்தேன்னா அது வேற, எனக்கே சோழனை பிடிச்சிருந்தது தான், கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், அப்பா அம்மா கிட்ட, ஆனால் அதுக்குள்ளே இவங்க இப்படிலாம் பண்ணும்போது எனக்கு வேறு வழியே தெரியாமல் தான் நான் உடனே சொல்லிட்டேனே, பரவாயில்ல விடுங்க நீங்கள் ஹாப்பி தானே அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி கேட்ட, நாங்களே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் சொல்கிறதுக்கு அளவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணா அப்படின்னோடனே இப்போ எல்லாருமே பல்லவன் காலேஜ் கிளம்புறாரு. பாண்டி வந்துட்டு மெக்கானிக் ஷாப்பு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. சோழன் ரெடி ஆகிட்டு வந்த உடனே, சோழன் சாப்பிடுங்க, சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. நிலா டக்குன்னு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சாப்பிட்றாரு. அப்போ புறையேறுதுங்கும்போது நிலா வேகமாக ஓடி போய் தலையிலெல்லாம் தட்டிட்டு, தண்ணியை குடிங்க, பொறுமையாக சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிட சொன்னேன், இப்படி தான் அவ்வளோ அவசரமாக நான் சாப்பிட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா டைம் ஆகிடுச்சு இல்லை உனக்கு, அதனால தான் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நான் கொஞ்சம் பொறுமையாக கூட போய்க்கிறேன், நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்க அப்படிங்கும்போது அப்படியே சோழனுக்கும் சிரிப்பு வருது. இதை பார்க்கும்போது சேரனுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நிலாவை கூட்டிகிட்டு சோழனும் கிளம்பி போயிட்டு, சரி நான் அப்படியே சவாரி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சேரனும் சைட்டுக்கு போகிறேன்னு போயிடுறாரு. பல்லவன் காலேஜ் போனதுக்கப்புறம் பாண்டி இப்போ மெக்கானிக் ஷெட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா இப்போ வானதியோட அப்பா ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி சோகமாக வச்சுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து வராரு. அப்போ பார்த்தா கண்ணனும் வந்துட்டு, அண்ணே அங்கே பார்த்தியா யார் போகிறதுன்னு அப்படிங்கிறாங்க. என்னடா வானதியோட அப்பா தானே போகிறாரு அப்படிங்கிறாங்க. வானதியோட அப்பா தானே போகிறாரு, ஆனால் என்னென்னு தெரிலண்ணே, அவர் போய் யார்கிட்டயோ கடன் கேட்டுட்ருக்காருண்ணே, ஆனால் 1 ரூபா 2 ரூபாலாம் இல்லைண்ணே, அவர் பாட்டு லட்சக்கணக்கில் கடன் கேட்குறாருண்ணே அப்படிங்கிறாங்க. கடன் கேட்குறாரா, இப்போ எதுக்குடா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவுக்கு என்னடா இப்போ இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு கேட்டால் எனக்கு என்ன தெரியும், அங்கே போய் அவர் கடன் கேட்டுட்டு நின்னாரு, அந்த முக்கு கடை டீ கடையில் அவர் ஏதோ சொல்லி திட்டியிருப்பார் போல், அதான் இப்படி போகிறாருண்ணே நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்னவாடா இருக்கும் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே நடந்து வரும்போது இவர் பாட்டுக்கு பாண்டி எழுந்து வராரு. அப்போ பார்த்துட்டு அவர் நிற்கும்போது பாண்டியே போய் பேசுகிறாரு. என்னங்க ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையா, இல்லை சொல்ல வேணான்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரு
மாதிரி சோகமாக இருந்தீங்களா? அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு. ஆமாம், போய் நிறைய லட்சக்கணக்கிலலாம் கடன் கேட்டுட்டு இருந்தீங்களாமே, இப்போ கண்ணன் வந்து சொன்னான், அப்படி என்ன திடீர்னு செலவு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அட ஏன் தம்பி கேட்குறீங்க, நான் போய் லட்சக்கணக்கில் கடன் கேட்டால் முதல்ல எவனாவது தருவானா? அதையும் மீறி நான் போய் கேட்டேன் அப்படின்னா நேரக்காக கேட்டிருப்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் பையனை எதுவும் திரும்ப ஃபாரினுக்கு அனுப்ப போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. என் பையனை திரும்ப ஃபாரினுக்கு அனுப்பி அந்த கடனை எப்பப்பா நான் திரும்ப கட்டுறது? அவனை ஏற்கனவே அனுப்புனதுக்கே இன்னும் கடன் கட்ட முடியாமல் உட்காந்துருக்கேன் நான். இதுக்கு மேலே திரும்ப அவனை அனுப்பி விட்டுட்டு அவனை நம்பியில் நான் கடன் வாங்க முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தாங்க இவ்வளோ கடன் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வேறு எதுக்குப்பா, இந்த வானதி தான் வீட்டில் உட்காந்து ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே தானே இருக்கா அப்படிங்கிறாங்க. வானதிக்காகவா? என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்றாங்க. என்னப்பா பண்ண சொல்கிறீங்க? அவள் பாட்டுக்கு நினச்சி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறா. திடீர்னு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா அவள் பேச்சு கேட்டு தான் அதை நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணோம். திருப்பி வந்துட்டு எனக்கு அந்த கல்யாணம் வேணான்னா அந்த செலவும் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ வந்து திடீர்னு நான் படித்து முடிக்க போகிறேன், முடித்த உடனே நான் மெடிக்கல் ஷாப்பு தான் வைக்கணும், அதுவும் நான் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க தான் வைக்கணும், அப்போ தான் நல்லா போகும், நானும் ஒரு ரொம்ப பிஸ்னஸ்லலாம் வளர்ந்து வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை போய் மெடிக்கல் ஷாப்பெல்லாம் வச்சு தர சொல்கிறா. தம்பி என்கிட்ட ஏது அவ்வளோ காசு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாப்பா அப்படிங்கிறாங்க. மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு கேட்குறாளா? அவளை ஏதாவது வேலைக்கு போக சொல்லுங்கள், படித்து முடித்த உடனே மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னா இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறாங்க. எங்கள் தம்பி நாங்கள் சொன்னால் இதெல்லாம் கேட்கவா போகிறாவா? நாங்கள் என்ன சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா. நான் அதுதான் சரி வாயை விட்டு கேட்டாலே அவளுக்கும் ஏதாவது பண்ணி தானே ஆகணும், சரி எதையாவது பண்ணலான்னு தான் யோசித்தோம். கல்யாணம் பண்ணி வைக்கலான்னா நீங்கள் இப்போதைக்கு முடியாதுன்ட்டீங்க, அது வரைக்குமாவது அவள் ஏதாவது பண்ணட்டுமேன்னு சொல்லிட்டு தான்ப்பா சரி கேட்டு பார்க்கலாமேன்னு கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை தம்பி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இது அப்படியே ஒரு மாதிரி பாண்டிக்கு கஷ்டமாகவே இருக்குது. இந்த வானதி எதுக்கு இப்படி பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கண்ணன் கூட பேசிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ தான் வானதி காலேஜ் முடிச்சுட்டு நேராக விறுவிறுன்னு போகிறாங்க. அப்போ கோவத்திலே போயிட்டுருக்காங்க. பாண்டியை பார்க்காம நம்ம ஏதாவது சாதிச்சுட்டு தானே நம்ம பாண்டியை பார்க்கணுன்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி விறுவிறுன்னு போகும்போது இப்போ கண்ணனே கூப்பிட்டு அண்ணா வானதி வருதுண்ணே அப்படிங்கிறாங்க. வரா, ஆனால் கடைக்கு வரமாட்டா பாரு அப்படிங்கிறாங்க. என்னண்ணே சொல்கிற, கடைக்கு தானே வரும் எப்பயுமே அப்படின்றாங்க. மேடம் ஒரு லட்சியத்தோடு இருக்காங்க, வாழ்க்கையில் ஏதாவது லட்சியத்தோடு சாதிச்சுட்டு தான் என்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கடா அப்படின்றாங்க. லட்சியத்தோடு சாதிக்க போதா? ஏன்னா அப்படி என்னென்ன பண்ண போகுது அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டு வானதி நில்லு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன பாண்டி நான் தான் நேற்றே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இப்போ எதுக்கு என் முன்னாடி வந்து நிற்கிற நான் இன்னும் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு லட்சியம்லாம் வச்சு நான் ஒன்றும் சாதிக்கலாம் இல்லை, சாதிச்சதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிறாங்க. இரு 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 ஏன் இப்போ கடன்னு பேசிகிட்டே இருக்க? ஆமாம், லட்சியம் சொல்லிட்டு இருக்கியே, என்ன உன் லட்சியம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாரு. அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? உனக்கு என்ன அப்படின்னு நான் பெருசாக லட்சியம் வச்சு நான் சாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன்ல, விடு அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு கேட்ட தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்னோடனே, இல்லை நான் சொன்னால் மட்டும் உனக்கு அப்படி கோவம் வருது, திடீர்னு போய் உங்கள் அப்பா கிட்ட மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுன்னு கேட்டிருக்கியே, அவ்வளோ பெரிய மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கெலாம் எத்தனை லட்சம் செலவாகும்னு தெரியுமா? அவர் பாவம் மனுஷன் யார்கிட்டயோ போய் கடன் கேட்டுட்டு நிற்கிறாரு. உனக்கு இதெல்லாம் தேவையாவானது? நமக்கு என்ன முடியுமோ, நம்ம குடும்பத்துக்கு எது செட் ஆகுமோ அதை தான் பார்க்கணும். அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் வாழணும்னு நினச்சா அதெல்லாம் வாழ்க்கைக்கு சாத்தியமே இல்லை வானதி, ஏன் அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன, ஏன் அப்பா கிட்ட நான் கேட்டேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ கூட அவங்கள பார்த்து இவங்கள பார்த்துன்னா இப்போ நான் என்ன உங்கள் நிலாண்ணியை பார்த்து நான் பொறாமப்பட்டு தான் இப்படி பண்ணுறேன்னு நீ சொல்ல வரியா அப்படிங்கிறாங்க. பாத்தியா, இப்போ நான் எங்கள் அண்ணியை பற்றி எங்கேயாவது பேசினேன்னா நீ எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அண்ணியவே இழுத்துட்டு வர அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன, அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அப்போது நீ அவங்கள தானே சொல்கிற, அவங்கள வச்சு தானே நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. நீலாம் என்ன சொன்னாலும் திருந்த மாட்ட வானதி, நான் சாதாரணமாக பேசினா கூட நீ எங்கே இருந்தாவது எங்கள் அண்ணியை எழுத்துட்டு வந்து வச்சு பேசுகிற, அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாரு வானதி, அவங்க இருக்கிற ரேஞ்ச் வேறு, நீ இருக்கிற ரேஞ்ச் வேறு, முதல்ல புரிஞ்சுக்கோ. அவங்க இருக்க வசதிக்கு அவங்க வேலைக்கு போகணுன்னே அவசியம் இல்லை, ஆனாலும் வேலைக்கு போய் அதை வச்சு பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோடு போகிறாங்க. ஆனால் உன் குடும்பத்தில் அப்படியா? உங்கள் அப்பாவே பாவம், அவர் ஆட்டோ ஓடிட்டுருக்காரு, வாடகை வீட்டில் இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டு வேலைக்கு போவானதி, வேலைக்கு போய் நீயா சேர்த்து வை, அதை வச்சு உங்கள் அப்பா கிட்ட கொடுத்து என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது நீங்கள் கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் ஒரு நியாயம் இருக்குது. எடுப்புலேயே நான் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஓனராக தான் உட்காருவேனா, இதெல்லாம் நியாயமாவானதி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பாண்டி, இது ஏன் சம்மந்தப்பட்ட விஷயம், உனக்கு என்ன, நான் உங்கள் அண்ணியை பற்றி பேசக்கூடாது, பேசுனா நீ போய் வேகமாக பொத்துட்டு வந்து எனக்கு அப்படியே பேச பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். நான் உங்கள் அண்ணியை பற்றியும் பேசல, உன்னை பற்றியும் பேசல, என்னோடய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நான் என் அப்பா அம்மா கிட்டே கேட்டிருக்கேன். இதில் நீ தேவையில்லாமலாம் வந்து தலையிட வேணாம், புரியுதா? நான் எப்போ சாதிச்சுட்டு உன் முன்னாடி வரணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் வருவேன், அது வரைக்கும் நான் உனக்கு ஃபோனும் பண்ண மாட்டேன், மெசேஜும் பண்ண மாட்டேன், உன் முன்னாடியும் வரமாட்டேன். இப்போ நான் பாட்டு தானே போயிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட தேடி வந்து நீ பேசிகிட்டு இருக்க, முதல்ல போங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வானதி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கண்ணன் அதை பார்த்துட்டு இருந்துட்டு, என்னென்ன இந்த வானதி ஏன்னா இப்படி இருக்குது, நீ என்னவா போறியோ எனக்கு சத்தியமாக புரியல அப்படிங்கிறாங்க. அதான்
அதுதான்டா எனக்கும் புரியல, நான் சாதாரணமாக பேசினாலே எங்கே இருந்தாவது இழுத்துட்டு வந்து எங்கள் அண்ணியை வச்சே பேசுகிறாடா அப்படிங்கிறாங்க. இது என்னவோ எங்கே போய் முடிய போதோ எனக்கு தெரிலண்ணே, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.